shared with you there are 7 characteristics of a martyr. ஒரு இரத்த சாட்சிக்கு 7 சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டேன். And in the last lesson we saw the first characteristics. கடந்த பாடத்திலே முதலாவது குணாதிசயத்தை குறித்து கவனித்தோம். That the martyr needs to have boldness. ஒரு இரத்த சாட்சிக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். And at the time of martyrdom, இரத்த சாட்சிகளின் நேரம் வரும்போது, even at the time of persecution, உபத்திரவ பாடுகள் பெருகும் போதும், where that persecution leads towards martyrdom, இந்த உபத்திரவத்தின் உச்சக்கட்டம் இரத்த சாட்சியாக மரிக்க நடத்தும் போது, in the face of great persecution, மிகப்பெரிய உபத்திரவத்தின் முகத்துக்கு முன்பாக, no matter how much the martyr to be is tortured or persecuted, இரத்த சாட்சியாக துன்புறுத்தப்படுகிறவர் எவ்வளவுக்கு அதிகமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாலும், that believer is strong and bold like a lion. அந்த விசுவாசி சிங்கத்தை போல் அஞ்சானெஞ்சர்களாய் தைரியமாய் இருக்க வேண்டும். This is the first point that we saw. இதைத்தான் முதல் குறிப்பாக கவனித்தோம். Now let's look at point number 2. இப்பொழுது இரண்டாவது குறிப்பை நாம் கவனிப்போம். The second characteristics that a martyr needs to possess ஒரு இரத்த சாட்சி சுதந்தரித்து இருக்க வேண்டிய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், is an unwavering trust in God's ability to protect. தன்னை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கும் பேராற்றலை குறித்த எந்த ஒரு நம்பிக்கையிலும் ஒரு சிறு சலனம் கூட இருக்கக்கூடாது. Now look at the first sentence again. இப்பொழுது மறுபடியும் அந்த முதல் வாக்கியத்தை கவனியுங்கள். Not just trust in God's ability to protect you, உங்களை தேவன் பாதுகாக்க அவருக்கு இருக்கும் ஆற்றலை வெறும் நம்புகிற நம்பிக்கை அல்ல, it is an unwavering trust. கொஞ்சமும் சலனப்படாத, அசைக்க அலசடிப்படாத ஒரு நம்பிக்கை. So your faith and your trust in God does not waver. தேவன் மீது உங்களுக்கு இருக்கும் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் கொஞ்சமும் அலசடிப்படக்கூடாது. The second characteristic is an unwavering trust in God's ability to protect you. ஒரு இரத்த சாட்சியின் இரண்டாவது குணாதிசய நற்பண்பு என்னவென்றால், உங்களை தேவன் பாதுகாக்க அவருக்கு இருக்கும் அந்த பேராற்றல் மீது கொஞ்சமும் சந்தேகமே இல்லாத அலசடிப்படாத ஒரு நம்பிக்கையாகும். So in order to have that kind of faith, அந்த விதமான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், in order to have that kind of a trust, அந்த விதமான ஒரு உறுதியான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், now in good times you need to build your faith. இப்பொழுது காலம் நன்றாக இருக்கும் போதே உங்க விசுவாசத்தை நீங்கள் பலமாய் கட்டி எழுப்பிவிட வேண்டும். You need to learn to trust God from now itself, even for small things. இப்பொழுதிருந்தே சின்ன சின்ன சில்லறை விஷயங்களுக்கு கூட தேவனை நம்ப நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். Although you may have the means to get the things that you want, வேண்டியவைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் சாமர்த்தியமும் உங்களுக்கு இருந்தாலும் கூட, learn to put all your trust in the living God. உங்கள் நம்பிக்கை முழுவதையும் ஜீவனுள்ள தேவன் மேல் பதித்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். Let me trust God to provide for all my needs. என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நான் தேவனையே நம்பட்டும் என்று சொல்லுங்கள். Instead of immediately using your money to buy things, காரியம் தேவைப்பட்ட உடனே அந்த பொருளை வாங்குவதற்கு உடனே உங்கள் பணத்தை எடுத்து செலவழிப்பதற்கு பதிலாக stop it. அதை நிறுத்திடுங்க. Keep on praying and asking God to provide. தேவனே அதை உங்களுக்கு கொடுக்கும்படி தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்து கேளுங்கள். In this way you will begin to build your trust and your faith in God. இவ்விதமாக செய்யும் பொழுது தேவன் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள். You know, when I got my call to the ministry, ஊழியத்துக்காக என்னுடைய அழைப்பை நான் பெற்றபோது, I was 17 years old at that time. அப்பொழுது எனக்கு 17 வயதாகும். Just 6 months after I got saved, ரட்சிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்பு, and I don't know anything about the Bible, வேதாகமத்தை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாத I நிலை. just started going to church, இப்பொழுதுதான் சபைக்கு போக ஆரம்பித்திருக்கிறேன். and I didn't know anything deep about the Bible or the church or the doctrines. வேதத்தை குறித்தோ திருச்சபையை குறித்தோ உபதேச கோட்பாடுகளை குறித்தோ ஒன்றும் ஆழமா எனக்கு தெரியாது. But I got a real call from God. ஆனால் தேவனிடமிருந்து ஒரு உண்மையான அழைப்பு மாத்திரம் எனக்கு So வந்திருந்தது. I told my church pastor. ஆகவே என் சபை போதரிடத்தில் சொன்னேன். He was so happy, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். and he encouraged me to go to a Bible school, ஒரு வேதாகம கல்லூரிக்கு போக என்னை அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். and then he helped me to enroll in the school. பின்பு அந்த வேதாகம கல்லூரியில் போய் நான் சேரவும் எனக்கு உதவி செய்தார்கள். It's a 4 years of theological education. அது 4 ஆண்டு இறையியல் கல்வி
படிப்பாகும். So I happily joined the college. சந்தோஷமாய் கல்லூரியில் சேர்ந்தேன். And the first 3 months went joyfully. முதல் 3 மாதம் சந்தோஷமா போச்சு. And what did I learn? நான் என்ன கற்றுக்கொண்டேன்? Nothing deep theology. ஆழமான இறையியல் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக ஒன்றுமில்லை. All first year students must learn about basic things. முதல் ஆண்டு மாணவர்கள் எல்லாருமே அடிப்படை காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். Basic things like about the life of Christ. அடிப்படை காரியங்கள் எப்படி கிறிஸ்துவின் ஜீவியத்தை போன்றது. Old Testament theology, New Testament theology. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டங்கள். So the first 3 months flew away very fast. முதல் 3 மாதம் விரைவாய் பறந்தோடி விட்டது. Now came the second semester. இப்பொழுது இரண்டாவது செமஸ்டர் வந்தது. So I had no money to register for the second semester. இரண்டாவது செமஸ்டர் பருவத்திலே நான் மாணவராய் என்னை இணைத்துக் கொள்வதற்கு பணம் என்னிடத்தில் இல்லை. Because my father refused to sponsor my education. அப்பா இந்த வேதாகம கல்லூரி படிப்புக்கு உதவி செய்ய மறுத்து விட்டார். He was very mad. எங்க அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருந்தார். Because I was planning to study medicine. ஏன் மருத்துவ படிப்பு படிக்க தான் திட்டமிட்டிருந்தேன். So then now I told them I'm going to become a priest. ஆனா இப்பொழுதோ நான் ஒரு மத குருவாக போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். Becoming a Christian itself, I brought bad name to my family. கிறிஸ்தவனாய் மாறியதிலேயே என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்து விட்டேன். Now I am bringing more shame to the family by telling them that I am going to become a priest. இப்பொழுதோ ஒரு மத குருவாக நான் மாறுகிறேன் என்று சொல்வதன் மூலமாக குடும்பத்துக்கு முன்னிலும் அதிக அவமானத்தை கொண்டு வந்து விட்டேன். My father was extremely mad. எங்க அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு கோபமாய் இருந்தார். And he refused to give me a single paisa. அவர் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு மறுத்து விட்டார். So I had no money. இப்போ கையில காசே இல்லை. And so I prayed. ஆகவே நான் ஜெபம் பண்ணினேன். Lord, if you want me to continue to study, ஆண்டவரே நான் படிப்பை தொடர வேண்டும் என்று நீர் விரும்பினால் you must provide. நீங்க தான்ப்பா கொடுக்கணும். So send some sponsor. யாராவது நிதி உதவியாளரை அனுப்புங்க. Because in the Bible college where I was studying, ஏனென்றால் நான் படித்துக் கொண்டது வேதாகம கல்லூரியிலே some students they get sponsorship. சில மாணவர்களுக்கு இப்படி நிதி உதவி செய்வதுடைய ஊக்கத்தொகை கிடைத்தது. Even our church had some scholarship. எங்களுடைய திருச்சபைக்கே சில இப்படிப்பட்ட பண உதவிகள் கிடைத்திருந்தன. They give 2 scholarships every year to needy students. ரொம்ப தேவையுள்ள மாணவர்களுக்கு வருஷந்தோறும் 2 பேருக்கு அவங்க பண உதவி செஞ்சு படிக்க வச்சாங்க. And they had already given away the 2 scholarship. ஏற்கனவே அந்த 2 பேரும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. So I was not in the name list. நான் அவர்களுடைய உதவி பெறுவோர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை. So I prayed so ardently. ஊக்கமாய் ஜெபித்தேன். It was the last day of the registration. அது பணம் கட்டி பதிவு செய்வதற்குரிய கடைசி நாள். So I went to the theological college. இறையியல் கல்லூரிக்கு சென்றேன். I took all the registration forms. அந்த விண்ணப்ப படிவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். So I went outside and sat on the steps. வெளியிலே போய் படிக்கட்டிலே உட்கார்ந்தேன். So I prayed, ஜெபித்தேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, if you want me to continue, நான் படிப்பை தொடர வேண்டும் என்று நீர் விரும்பினால் today is the last day of the registration. இன்னைக்கு தான்ப்பா பதிவு செய்வதற்கு கடைசி நாள். By 5 p.m. I must register. 5 மணிக்குள் மாலை 5 மணிக்குள் நான் பதிவு செய்தாக வேண்டும். So please send the sponsor. தயவு செய்து எனக்கு பண உதவி செய்பவரை அனுப்பி வையும். If nobody comes by 5 p.m., 5 மணிக்குள் யாருமே வரவில்லை என்றால் I will take it as a sign that you don't want me to study. நான் படிக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறதாக அதை ஒரு அடையாளமாய் எடுத்துக்கொள்வேன் என்றேன். You know the Bible says, வேதம் என்ன சொல்றது தெரியுமா? when you pray, believe that you have received. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டுமா? So I put that scripture to practice. அந்த வசனத்தை இப்பொழுது நான் நடைமுறையிலே கைக்கொள்ள ஆரம்பித்தேன். When I pray for sponsor, now I must believe the sponsor will come. பாருங்க, இப்போ நான் உதவியாளருக்காக ஜெபிக்கும் பொழுது உதவியாளர் வருவார் என்று நம்பி விசுவாசிக்க வேண்டும். So if the sponsor is going to come, உதவியாளர் வருவார் என்றால் what should you do? நீங்க என்ன செய்யணும்? Should wait for the sponsor. வரப்போகிற உதவியாளர் வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். Am I right? சரிதானா? So after praying this prayer, இந்த ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு I sat on the steps படிக்கட்டிலே அமர்ந்தேன். and waited for the sponsor to come. நிதி உதவி செய்பவர் வரும் வரை காத்திருந்தேன். 9 o'clock became 10 o'clock. காலை 9 மணி 10 மணி ஆச்சு. 10 became 11. 10 11 ஆச்சு. And by the time it was increasing, நேரம் அதிகரிக்க so was the scorching sun. சுட்டெரிக்கும் வெயிலினுடைய அகோரமும் அதிகரித்து கொண்டே வந்தது. Intensity also increased. அதனுடைய உக்கிரத்துவமும் அதிகரித்தது. And 11 became 12. 11 12 ஆச்சு.
And all my other friends were running here and there registering. என்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லாரும் அங்கும் இங்குமாக ஓடி பதிவு செய்தலை முனைந்திருந்தார்கள். So they asked me, what are you doing here? இங்க என்னப்பா செய்றேன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. Aren't you registering? இன்னும் நீ பதிவு செய்யவில்லையா? I showed them my form. See, I already have the form. பாருங்க நான் விண்ணப்ப படிவம் வாங்கிட்டேன், படிவத்தை காண்பிச்சேன். So why are you sitting here? They asked me. அப்படினா ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு I கேட்டாங்க. said, I'm waiting for my sponsor. எனக்கு நிதி உதவி செய்வர் ஒருவருக்காக நான் காத்திருக்கிறேன். Who is your sponsor? உனக்கு உதவி செய்யறது யாருங்க? I don't know. எனக்கு தெரியாது. Then who are you waiting for? அப்படினா நீ யாருக்காக காத்திருக்கிற? Someone is coming, I said. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். So they just laughed and they walked away. சிரிச்சிட்டே போயிட்டாங்க. And now 12 became 1. 12 மணி 1 மணி ஆச்சு. And now I could hear some lion roaring. இப்பொழுது ஒரு சிங்கம் உள்ள இருந்து உருமுறத சத்தம் கேட்டுச்சு எனக்கு. It was coming from nowhere else except from my stomach. அது வெளியில இருந்து இல்ல, என் வயித்துக்குள்ள இருந்தா சிங்கம் உருமிக்கிட்டு இருந்துச்சு. It was growling so loud. I thought everybody beside me can hear that. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ளிருந்து சிங்கத்தின் கர்ஜனை முழக்கமாய் இருந்தது. But I have no money to go and have lunch. ஆனா மதியம் சாப்பாடு வாங்கி சாப்பிட கூட கையில So காசு my இல்ல. pocket was totally empty. பை முழுவதும் காலி. So I was so hungry. ரொம்ப பசி வேற. And the only thing I can do is to go and drink some water. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், அவ்வளவுதான். And I was also afraid to go and drink water. அந்த தண்ணி குடிக்க கூட எனக்கு பயம். What if within the 5 minutes time the sponsor came? இந்த தண்ணி குடிக்க நான் போயிட்டு வர இடைநேரத்துக்குள்ள உதவி செய்கிறவர் வந்து போய்விட்டால் என்ன ஆவது? And they will find that there was nobody sitting there. அங்க யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு So I was afraid to go. ஆகவே தண்ணி குடிக்க போக கூட பயம் எனக்கு. And I was controlling my hunger. பசியை கட்டுப்படுத்தி கொண்டேன். But how long can you control? எவ்வளவு நேரம் தான் உங்களால பசியை கட்டுப்பிடிக்க முடியும்? This time no more lion but a dinosaur was roaring. இந்த முறை சிங்கம் இல்ல, டைனோசர் உள்ள இருந்து உருமிச்சு. So I prayed, ஜெபம் பண்ணேன். Lord, I'm going to go to the toilet to drink water. ஆண்டவரே, தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஒப்பனையறை பக்கம் போகிறேன். During that 5-minute break, 5 நிமிட இடைவெளி நேரத்தின் போது please stop that sponsor from coming வருகிற நிதி உதவியாளரை அவங்க வராதபடி தடுத்து வச்சிருங்கப்பா. until I return back. நான் திரும்பி வர வரைக்கும் அவங்க வந்துடக்கூடாது. I was praying all this in very childlike faith. சின்ன குழந்தை போன்ற ஒரு விசுவாசத்துல தான் இப்படிலாம் ஜெபம் I பண்றேன். quickly ran to the toilet, வேகமாய் அந்த கழிவறை நோக்கி ஓடினேன். filled my stomach like a camel, ஒரு ஒட்டகத்தை போல தண்ணி வைத்து ஃபுல்லா நிரப்பிக்கிட்டேன். and then ran back to the spot where I was seated. திரும்ப மறுபடியும் உட்கார்ந்த அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தேன். And I told the Lord, கர்த்தரை பார்த்து சொன்னேன், now I've come, Lord. இப்போ வந்துட்டேன் ஆண்டவரே. Now send that sponsor. இப்போ உதவியாளர் அனுப்பி வைங்க. So I was waiting. காத்திருக்கிறேன். 1 o'clock became 2 o'clock. 1 மணி 2 மணி ஆச்சு. 2 o'clock became 3 o'clock. 2 மணி 3 மணி ஆயிற்று. Now instead of a dinosaur and a lion roaring, இப்போ சிங்கம் டைனோசர் கர்ஜிப்பதற்கு பதிலாக my bladder was about to burst. என்னுடைய அடிவயிற்றினுடைய நீர்க்கோசமே வெடித்து விடுவது போல் இருந்தது. Now I need to go to the toilet. இப்பொழுது நான் கழிவறைக்கு போக வேண்டும். Again I was afraid to go. இப்போ திரும்பவும் போக பயம். Because what if the sponsor come? ஒருவேளை இந்த நேரத்தில் நிதி உதவி செய்ய வந்துட்டார்னா? So again I prayed, மறுபடியும் ஜெபிச்சேன். Lord, no, I can control hunger, ஆண்டவரே, பசிய வேணா என்னால but I கட்டுப்படுத்திடலாம். cannot control my bladder. ஆனால் என்னுடைய நீர் கோத்திரத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. So Lord, I need to go to the toilet. இப்போ நான் கழிவறைக்கு போயே ஆகணும்ப்பா. Please stop the sponsor from coming. தயவு செய்து இந்த நேரத்துல உதவியாளர் வராம நிறுத்துறீங்க. I'll be back in 5 minutes, Lord. 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவோம்ப்பா. So I quickly dashed to the toilet வேகமாய் கழிவறை ஓடினேன். and then came back again. மறுபடியும் ஓடி வந்தேன். So I came and sat. வந்து உட்கார்ந்துட்டேன். So I was waiting. காத்திருக்கிறேன். 3 o'clock became 4 o'clock. 3 மணி 4 மணி ஆயிற்று. So when it became 4 o'clock, 4 மணி ஆன போது so by now I was losing hope. இந்த நேரத்துக்குள் என் நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டேன். Okay, that's it. No sponsor is coming. அவ்வளவுதான், இனி யார் எனக்கு உதவி செய்ய வர போறாங்க? 9 o'clock in the morning till 4 o'clock in the afternoon, I was seated in the same spot. காலையில 9 மணில இருந்து பிற்பகல் 4 மணி வரை அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். Nobody came. யாருமே வரவில்லை. 4 o'clock became 4:30. 4 மணி 4:30 மணி ஆச்சு. Nobody came. யாரும் வரல. So now the registration is about to close. இப்பொழுது பதிவு ஏறக்குறைய மூடப்படும் நேரம். Even the registrar came out and looked at me and said, பதிவாளரே வெளியே வந்து என்னை பார்த்து சொன்னாரு, why you still have not registered? இன்னும் ஏன்பா நீ உன்னை பதிவு செய்யாம இருக்க? Aren't you going to study? நீ படிக்க போலியா? So I told, madam, I'm waiting for my sponsor. நான் சொன்னேன், அம்மா, எனக்கு உதவி செய்ய வருவதற்காக நான் காத்திருக்கிறேன். And she reminded me, அந்த அம்மா தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, don't forget 5 o'clock office will close. 5 மறந்துடாதப்பா, 5 மணிக்கெல்லாம் அலுவலகம் மூடிடுவோம். I said, all right, madam, my sponsor will come before that. அதெல்லாம் பரவாயில்லம்மா, 5 மணிக்கு முன்னால எனக்கு உதவி செய்ய வந்துருவாருன்னு சொன்னேன். Even at that moment I was making a faith declaration. அந்த நேரத்திலும் விசுவாச அறிக்கையை பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தேன். 4:45, 4:45 nobody came. யாருமே வரல.
So I thought, okay, that's the end. நான் நினைத்தேன் சரி அவ்வளவுதான் முடிவு, இவ்வளவுதான் போல இருக்கு, Let me get up and go back home. எழுந்து வீட்டுக்கு போய் விடலாம் என்று I நினைத்தேன். stood up. எழுந்தேன். Then a thought came to my mind. அப்புறம் தான் ஒரு யோசனை மனசுல வந்துச்சு. From 9 o'clock up to 4:45, I'd waited. காலையில 9ல இருந்து 4:45 வரைக்கும் காத்திருந்தாச்சு. That's 15 minutes more time. இன்னும் 15 நிமிஷம் தானே இருக்கு. Because I told the Lord 5 o'clock. ஏன் ஆண்டவர்கிட்ட 5 மணின்னு தான் சொல்லியிருந்தேன். So why not wait for another 15 minutes? ஏன் இன்னும் ஒரு 15 நிமிஷம் காத்திருந்தா என்ன ஆகுது? So I sat down. உட்கார்ந்தேன். At 4:45, 4:45 மணி இருக்கு. the college principal came out. அந்த கல்லூரியின் முதல்வர் வெளியே வந்தார். I didn't realize I was sitting directly in front of the principal's office. அந்த கல்லூரி முதல்வருடைய அலுவலக அறைக்கு நேர் எதிரில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதையே நான் உணராதிருந்தேன். He walked past by me. அவர் என்னை கடந்து நடந்து He சென்றார். asked me, என்னை பார்த்து கேட்டார், son, மகனே what are you doing here? இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? I said, sir, I'm waiting for my sponsor. ஐயா எனக்கு உதவி செய்கிற பண உதவியாளருக்காய் காத்திருக்கிறேன் என்று. So he just quietly went to the toilet. அவர் அமைதியா கழிவறை பக்கம் போய்விட்டார். And then he came back. திரும்பி வந்தார். He walked past by me என்னை கடந்து சென்றார். and he asked me, என்னை பார்த்து so your கேட்டார், sponsor still has not come? மகனே இன்னும் உனக்கு நிதி உதவி செய்யறவங்க வரலையா? I said, no, sir. இல்லையான்னு சொன்னேன். And he went to his office. அலுவலகத்துக்குள்ள போயிட்டாரு. At 4:55, 4:55 இருக்கும். still nobody came. இன்னும் யாரும் வரல. So I said, okay, that's it. அவ்வளவுதான், இனி என்ன இருக்குன்னு நான் சொல்லிக் கொண்டேன். Goodbye to my theological studies. என் இறையியல் வேத படிப்புக்கு இப்பொழுது விடை கொடுக்க போகிறேன். At 4:55, சரியா 4:55க்கு the principal came out கல்லூரி முதல்வர் வெளியே வந்தார். and he called me into his office. தன்னுடைய அறைக்குள் வரும்படி அழைத்தார். He told me, அவர் சொன்னார், from 9 o'clock in the morning, I've been watching you. காலைல 9 மணிலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே You've இருக்கிறேன். been sitting there. அங்கேயே தான் உட்காந்துருக்கிறேன். Tell me what's your problem. உன் பிரச்சனை என்ன சொல்லி எனக்கு இப்போ. So I told the whole story to the principal. கதை முழுசையும் முதல்வர்கிட்ட சொல்லிட்டேன். The principal looked at me and he said, அந்த கல்லூரி முதல்வர் என்னை பார்த்து சொன்னார், okay, go and register. சரிப்பா நீ போய் அங்கே பதிவு செய். I said, sir, நான் சொன்னேன், சார் the sponsor has not come. இன்னும் பண உதவி செய்யறவங்க வரலையே. He said, அவர் சொன்னார், I am your sponsor. நான் தான் உன்னுடைய நிதி உதவியாளர். So I was so happy. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. But that day I learned, ஆனால் அந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன், God taught me to trust him. அவரை நம்ப தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Not to trust on my own ability. என் சொந்த ஆற்றல்களை நம்புவதற்கல்ல. I could have opened my mouth and made my needs known to anybody. என் வாயை திறந்து யார்கிட்டயும் போய் என் தேவையை நான் சொல்லி இருந்திருக்கலாமே. But the Lord taught me to trust him. ஆனால் கர்த்தரோ நான் அவரை மாத்திரம் நம்ப எனக்கு கற்றுக் கொடுத்தார். And during the 6 months that I was in the Bible college, அந்த வேதாகம கல்லூரியில் நான் படித்த 6 மாதம் அளவும், because after the 6 months the Lord told me, you don't need to study anymore, come out. ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டாம்பா, வெளியே வந்துருன்னு கர்த்தர் எனக்கு வெளியே அழைத்து So விட்டார். I was wondering why the Lord asked me to come out. ஏன் ஆண்டவர் என்னை வெளியே வர சொன்னார்னு ஆச்சரியப்பட்டேன். Because it's 4 years of theological study. ஏன் அது 4 வருட இறையியல் படிப்பு. So it's incomplete. அது அறகுறையா பாதியில விட்ட மாதிரி ஆச்சு. And the Lord never answered that question. அந்த கேள்விக்கு கர்த்தர் பதிலே கொடுக்கல. But over these last 37 years when I look back, ஆனால் கடந்த 37 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கும்போது, what the Lord taught me in 6 months 6 மாதத்துக்குள் கர்த்தர் எனக்கு எதை சொல்லி கொடுத்தாரோ, is not what I studied from the textbook. அது எந்த பாட புஸ்தகத்திலிருந்து நான் படித்ததல்ல. The Lord was directly teaching me நேரடியாகவே கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். to trust him for all my needs. என் தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை மாத்திரமே நம்பும்படி சொல்லி Because கொடுத்தார். for all my future ministry, ஏன் என் எதிர்கால ஊழியம் எல்லாவற்றுக்கும், when I'm going to walk in the Himalayan mountains, இமயம் மலையின் மீது நான் நடந்து திரியும் போது, when I'm walking in Tibet and Nepal, திபெத் நேபாள பிராந்தியத்திலே நான் நடந்து திரியும் போது, nobody is going to come and give me food to eat. யாரும் வந்து சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க போறது இல்ல. So I need to pray and trust God. ஆக தேவனை நோக்கி நான் ஜெபித்து அவரை தான் நம்ப வேண்டும். So that experience taught me to have an unwavering faith and trust in God. அந்த ஒரு அனுபவம் தான் தேவன் மீது உள்ள நம்பிக்கையிலே கொஞ்சமும் அந்த பக்கம் இந்த பக்கம் அலசடிப்படாத ஒரு நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுத்தது. This is what is now the second characteristics that is required of a martyr. இப்பொழுது இந்த இரண்டாவது ஒரு குணாதிசயம் தான் ஒரு இரத்த சாட்சியின் வாழ்க்கையிலே அவசியம் தேவைப்படுகிறது. Unwavering trust in God's ability to protect you. உங்களை தேவன் பாதுகாப்பார் என்ற அவருக்கு இருக்கிற ஆற்றலிலே அலசடிப்படாத நம்பிக்கையின் பற்று. Let us consider several examples. பல உதாரணங்களை நாம் கவனிப்போம். Firstly, let's look at
the three Hebrew young men. முதலாவதாக 3 எபிரேய வாலிபர்களை பார்ப்போம். In Daniel chapter 3 verses 15 to 17, தானியேல் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே you will read about the time when he came where they are going to be thrown into the fiery furnace. எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக அவர்கள் கட்டுண்டவர்களாய் எரியப்படும் நேரம் வந்தபோது, I'm sure you all know the background story. பின்னணி சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். Don't you? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? So since you all know the story, எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிந்திருக்கிறபடியினால் I don't need to go from the beginning. நான் ஆரம்பத்திலிருந்து இப்ப திரும்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. Let's go to the main point. முக்கிய குறிப்புக்கு கடந்து வருவோம். The main point is they are going to be thrown into the fiery furnace. மையக்கருத்தின் முக்கிய குறிப்பு எரிகிற அக்கினி சூளைக்குள் அவர்கள் இப்பொழுது எரியப்பட இருக்கிறார்கள். So now there was one final dialogue battle that takes place between Nebuchadnezzar and the three youths. ஆக இப்பொழுது இறுதியாக நேபுகாத் நேச்சாருக்கும் 3 எபிரேய வாலிபருக்கும் இடையே ஒரு பெரிய பேச்சுவார்த்தையின் யுத்தம் நடக்க போகிறது. Nebuchadnezzar very defiantly told the three youths, இந்த நேபுகாத் நேச்சார் மிகவும் கண்டிப்பாக 3 எபிரேய வாலிபரிடம் சொல்லிவிட்டான், let me see how great is your God. உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் பார்க்கட்டும். Let me see which God will come and save you from my hand. எந்த தெய்வம் வந்து என் கைக்கு நீங்களாக்கி உங்களை தப்புவித்து ரட்சிக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். So that was the defiant, arrogant, prideful talk of Nebuchadnezzar. நேபுகாத் நேச்சாரின் ஆணவம் மிகுந்த பெருமை பிடித்த ஒரு அடம்பிடிக்கக்கூடிய சூளுரையாகும் அது. Now I want you to look at the answer of the three youths. அந்த 3 வாலிபர்களுடைய பதிலை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். Turn your Bible to Daniel chapter 3 தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். and look at verse 17. 17வது வசனத்தை பாருங்கள். This is what they said. அவர்கள் சொன்னது இதுதான், If this be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of your hand, O king. காரியம் இப்படி இருக்குமானால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். Now look at the statement these three boys made. இந்த 3 வாலிபரும் மேற்கொள்ளுகிற இந்த வாக்கியங்களை பாருங்கள். The furnace has been heated up 7 times. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டு விட்டது. It is the king of the land who's talking to them. இப்பொழுது இந்த தேசத்தின் மகாராஜா இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The king has made a new law ராஜா ஒரு புதிய சட்டமே போட்டு விட்டான். that those who do not bow down to worship the idol will be killed. பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படி தாழ விழாதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். It is a law of the land. இது தேசத்தின் சட்டம். But in the midst of the law that was against them, இந்த தேசத்தின் சட்டமே இவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அதன் மத்தியிலே they were not fearful. அவங்க கொஞ்சமும் பயப்படவும் இல்லை. This is how you need to read very closely that passage. இப்படித்தான் அந்த வேத பகுதிக்கு மிக அருகில் வந்து நெருங்கி படிக்க வேண்டும். They were very calm when they answered the king. ராஜாவுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சமும் சலனமே இல்லாம சாதாரணமா பதில் சொல்றாங்க. Why were they able to be calm? ஏன் அவர்களால் பதட்டம் இல்லாமல் அமைதியாய் இருக்க முடிந்தது? Because of their unwavering trust in God's ability to protect. அவர்களை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கக்கூடிய பேராற்றல் மீது கொஞ்சமும் அலசடிப்படாமல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின் பற்றே காரணம். Secondly, let's look at the prophet Daniel. இரண்டாவதாக தானியேல் தீர்க்கதரிசியை பார்ப்போமா? In Daniel chapter 6, தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே another law has been enacted in the land. இப்பொழுது தேசத்தில் வேறொரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. Now this time is quite similar to the first law. இம்முறையும் முந்தின சட்டத்துக்கு இணையானதே இதுவும். Nobody should pray to any other god except to the king. ராஜாவை தவிர, ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை தவிர யாரும் வேறு எந்த தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க கூடாது. How can that be translated to today is like this? இன்றைய சூழ்நிலைக்கு அதை எப்படி மொழிபெயர்க்க கூடுமானால் இப்படி அர்த்தப்படுத்தி சொல்லலாம். Nobody should pray to any other god except the god that the government appoints. யாராயிருந்தாலும் சரி,
அரசாங்கம் எந்த தெய்வத்தை நியமிக்கிறதோ அந்த தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தை நோக்கி யாரும் ஜெபிக்கவோ வேண்டுதல் செய்யவோ கூடாது.